ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன், என்னோடய ஸ்டடி பிளாக் ப்ளஸ் வந்து அண்டு எஸ்ஆர்பிடி எப்படி சம்மந்தமாக நிறைய கொஸ்டின் வந்து எல்லாமே ஒரே வீடியோவோ சொல்லிடலான்னா அன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து தார் ஊற்றிட்டுருக்காங்க. ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஜல்லிலாம் போட்டு வச்சு செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து ரோடு போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் இது ரொம்ப பார்க்க முடியாது, வரைக்கும் பார்த்தது இல்லை. கிட்டக்கே இருக்கிறதுனால வந்து நான் மாடியில் நின்று பார்த்துட்டு இருந்தேன், ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு தார் ரோடு போடுறது. ஆனால் என்னென்னா ஒரே சவுண்டு, அதுதான் வந்து தாங்கவே முடியல. அந்த ரோடுலாம் வந்தால் ரொம்ப சவுண்டு, அப்புறம் ஸ்மெல்லு, தார் ஸ்மெல்லு எல்லாமே வந்துச்சு. இது கொஞ்ச நாள் வந்து அப்படி தான் நடந்து போனால் செப்பல் எல்லாமே ஒட்டிக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்ப்போம், இந்த ரோடும் எத்தனை நாள் இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இந்த மழை வந்துச்சுன்னா அப்படியே அடிச்சுட்டு போயிடும், ஏன்னா இந்த சைட்லாம் வெள்ளம் அவ்வளோ வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. ஸோ வாங்க நம்ம வந்து டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ எஸ்ஆர்பி டிஆர்பி சம்மந்தமாக நிறைய கொஸ்டின் வருது. ஓகேவா? இந்த டிஆர்பி சம்மந்தமாக இந்த ரிசல்ட் வரலை. எஸ்ஆர்பிக்கு ரிசல்ட்டு வந்து 15, அதாவது இன்டர்வியூ முடிஞ்சிருக்கும் ஆல்ரெடி வந்து ஃபினிஷிங். ஸோ ஆனால் எப்போ டிஆர்பி சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் இப்போ ரிசல்ட் எப்போ வரும்னா, எனக்கு தெரிஞ்சு 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து சிவி கேட்டிருக்காங்க. அந்த சிவின்னு சொல்கிறேன், சாரி, பிஎஸ் டீம் வந்து கொஞ்சம் டவுன், அதை வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எஸ்ஆர்பிக்கு கேட்ட மாதிரி சில பேருக்கு வந்து மெயில் மாதிரி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு எனக்கு உண்மைன்னு தெரியல. அவங்களும் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. யாராருக்கு பிஎஸ் டீம் இருக்கோ அவங்களும் வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரம் வரும். டேட்டு வந்து இன்றைக்குன்னு சொன்னாங்க, அதாவது ஃப்ரைடே இல்லைன்னா வந்து சாட்டர்டே சண்டேவாக இருக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து கட் ஆஃப் பற்றி கேட்குறீங்க, ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, கட் ஆஃப் பற்றி கேட்டிருக்காங்க. இவ்வளோ கட் ஆஃப் இருக்குது, எனக்கு வருமா கொஷின் அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. கம்யூனிட்டி வைஸ் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து கட் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆகும். வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் இப்போ சென்னை செங்கல்பட்டு எடுத்திங்கன்னா வேக்கன்சி வந்து கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும். ஹை லெவலில் இருக்கிறப்போ அந்த டிஸ்ட்ரிக் ஹை லெவலில் இருக்கிறப்போ அதுவும் கட் ஆஃபும் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து எஸ்ஆர்பி லெவலுக்கு வந்து இது இருக்காது, அந்த கட் ஆஃப் இருக்காது, அது மட்டும் சொல்கிறேன். ஆனால் வேக்கன்சி இருக்குன்னா அந்தளவுக்கும் வந்து கட் ஆஃபும் இருக்கும் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். மற்றவங்க ஏதாவது நான் சொல்கிறதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து, ஏதாவது உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். ஓகேவா? அதை நான் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் நான் வந்து இன்னைக்கு அதான் நான் சொல்கிறது. இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து ஏன்னா எஸ்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக் வந்து காம்படிஷன் பண்ணனால நமக்கு வந்து அந்த கட் ஆஃப் வந்து வந்துச்சு. 160 150 ப்ளஸ் போட்டிருந்தால் மட்டும்தான் கட் ஆஃப் எடுத்திருந்தாங்க. பட் டிஸ்ட்ரிக் வைஸாக நடக்கிறப்போ காம்படிஷன் டிஸ்ட்ரிக்குள்ளே தான் நமக்கு காம்படிஷன் இருக்கும். அதனால் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப கம்மின்னு எதிர்பார்க்க முடியாது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். 120 எனக்கு தெரிஞ்சு 130 அந்த மாதிரி தான் இருக்கும். 135 கொஸ்டின் அந்த மாதிரி நான் சொல்கிறேன், என் ரேஞ்சில் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது அதுதான். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின், கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாமே கமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ எஸ்ஆர்பி டிஆர்பி சம்மந்தமாக கொஸ்டின் இதுதான் எனக்கு வந்தது. ஸோ சொல்லிவிட்டு வேறு ஏதாவது கமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். எனக்கு அப்புறமா இதோட நைட் ஸ்டடி வந்து நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோடய ரூம் எல்லாமே ஸ்டடி லைட்டு, ஸ்டடி டேபிள் இப்படி தான் நான் உட்காந்து படிக்க ஆரம்பிப்பேன். படிச்சுட்டு இருக்கப்போ இங்கே தூக்கம் வரப்போ இந்த மாதிரி உட்காந்து நான் பண்ணிகிட்ருப்பேன். இது வந்து லைட் ஸ்டடி. ஸோ வந்து ஒரு 3 டைப்பாக எரியும், வார்மு, லைட்டு, டிம்மு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது டச் ஹோல்டர் தான் இந்த ஸ்டடி லைட்டு. சும்மா யூஎஸ்பி சார்ஜர்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம சார்ஜ் பண்ணி போட்டுக்குவோம். இது அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு இது.
ஒரு 3 மணி நேரம் சார்ஜர் பண்ணி நம்ம போட்டிருந்தா நல்லா எரியும். நல்லா ஒரு ரூமுக்கே வெளிச்சத்தை கொடுத்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க ஸ்டடி லைட்டு. ஸோ இதை வச்சு தான் ஃபோக்கஸ் உட்காந்து படிச்சுட்ருப்பேன். இதில் வந்து அம்மா தூங்குவாங்க, இந்த சைடு தூங்குவாங்க. அம்மா டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது தான் வந்து நான் வந்து ஸ்டடி லைட்டை உட்காந்து படிச்சிருப்பேன். அப்புறம் வந்து இது ஃப்ளெக்சிபிலிட்டி, எப்படி வேணால் மடக்கி எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் அது. ஸோ இந்த ஸ்டடி லைட்டு இப்படி தான் உட்காந்து நல்லா எக்கனாமிக்ஸ் தான் எனக்கு டாபிக் உட்காந்து படித்தேன். எக்கனாமிக்ஸ்லேயே வந்து நம்ம ஜிடிபி பற்றி படித்தேன். ஜிடிபி, தலா வருமானம், தேசிய வருமானம், ஜிஎன்பி எல்லாமே உட்காந்து, அப்புறம் வந்து தனிநபர் வருமானம், இது எல்லாமே வந்து ஃபோக்கஸாக இருந்துச்சு. ஸோ அது வந்து அது எல்லாமே உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். ப்ளஸ் வந்து பிளானிங் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பிளானிங் முடிச்சுட்டு தான், அதாவது 5 திட்டங்கள் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து 5 இயர்ஸ் பிளானிங் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த டாபிக் வந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப டெப்த்தாக இருந்துச்சு. இது எப்போடா நான் முடிப்பேன் இருந்துச்சு. ஏன்னா எக்கனாமிக்ஸ் வந்து அது நைட் ஸ்டடி உட்காந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தூக்கமாக வருமா. ஆனால் எனக்கு தூக்கம் வர்றப்பெல்லாம் உட்காந்து நான் வேறு எதாவது பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ அவ்வளோதான்.